தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த கோழிகளை சந்தையில் கொண்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதை பற்றி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் கூட தெரியாத நம்மளுடைய தோழர்களுக்காகவும் தோழிகளுக்காகவும் இந்த பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். இப்போ எப்படின்னா, ஒவ்வொரு சந்தைகள்லேயும் உங்கள் மாவட்டங்களில் உங்களுடைய ஊர்களுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு சந்தைகள் இருக்கும். இந்த சந்தைகளில் வந்து ஒவ்வொரு வாரத்துலேயும் போடுவாங்க. வார நாட்களில் ஒரு நாட்களில் சந்தை போடுவாங்க. அப்போ இங்கே கோழிகளும் நிறைய சந்தைகளில் கோழிகளும் நீங்கள் கொண்டு கொடுப்பீங்க. நிறைய பேர் வியாபாரிகள் அங்கேருந்து வாங்குவாங்க. அப்புறம் பெரிய வியாபாரிகளும் வாங்குவாங்க. அதே சிறு வியாபாரிகள், இந்த கடைகள் கறிக்கடைகள் வச்சுருக்க வியாபாரிகளும் வாங்குவாங்க. இப்போ அதில் நான் என்ன சொல்ல வர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் வந்து ஒரு 6 மாதமோ ஒரு வருஷமோ அல்லது 4 மாதமோ கஷ்டப்பட்டு கோழிகளை வளர்த்து எடுப்போம். நல்ல பல கஷ்டங்கள் இருக்கும் அதில். அதுக்கு மருத்துவ செலவுலேருந்து, தீவன செலவுலேருந்து, ஏன்னா அந்த கோழி குஞ்சுகள் வாங்குகிற ரகங்கள் இதெல்லாம் நிறைய நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்குவோம். ஒரு கோழி குஞ்சுகளும் வாங்கும்போதும் நாம் கஷ்டப்பட்டு தான் வாங்குவோம். 100 குஞ்சு வாங்கினா கூட நல்ல தரமான ரகங்களாக நிறைய பேர் கொடுக்குறதில்ல. நிறைய பேர் இந்த நல்ல கோழி குஞ்சு நீங்கள் அசில்னு கேட்பீங்க. ஒரிஜினல் அசில்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு அசில் கொடுங்கம்பீங்க. புதுசாக இருக்கும் உங்களுக்கு கோழி வளர்ப்பில் நீங்கள் இருப்பீங்க. அசில்னு கேட்டோன்னா அவன் என்ன செய்வான், இந்த கோழி வளர்க்குறவன் பெரிய பெரிய வியாபாரிகள், அதை பண்ணையாளர்கள், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அசில்னு கேட்டாலே அசில் கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது. அசில் கிராஸ்ன்றது வந்து நம்மளுடைய நாட்டு கோழி கிடையாது, அது வெளிநாட்டு கோழி. அது வந்து ஹைப்ரிட் கோழி. அந்த கோழியோட பேர் வந்து அசில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அசில்னா ஒரிஜினல் நம்மளுடைய அசில் சண்டை கோழிகள், அதான் பெருவிடைன்னு சொல்லுவோம். பெருவிடை, அசில், சண்டை கோழி, இது மூணுமே ஒன்று தான். அப்போ நம்ம அசில்னு கேட்டோன்னே அவங்க என்ன பண்ணுவான், சரி அசில் கேட்டாங்க எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 100 குஞ்சு கேட்டோன்னே 2 நாளில் கொண்டு குஞ்சு இறக்கி விட்டு போயிடுவான். என்ன குஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அசில்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் அசில்னு வாங்க. ஆனால் நீங்கள் வாங்கி அதை ஒரு 3 மாதம் வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோழி குஞ்சுடைய ஒரிஜினல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது என்ன ஜாதி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இது ஒரிஜினல் அசிலா அல்லது இந்த பண்ணக்கோழி, அதான் பண்ணக்கோழின்னு சொல்கிறது தான் அசில் கிராஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு தான் பேர் பண்ணக்கோழி. இந்த கோழியை தான் நிறைய பேர் வந்து இன்றைக்கி அசில்னு சொல்லி ஏமாற்றி, நீங்கள் அசில்னு கேட்டிங்கன்னா அசில்னு சொல்லி ஏமாற்றி உங்களுக்கு விற்றுட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் அதான் சொல்கிறேன், கோழி குஞ்சுகள் வாங்கும்போது தாய் கோழிகளை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பண்ணையில் போய் வாங்க போகிறீங்கன்னா பண்ணைக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, தாய் கோழியை பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால், அங்கேயே நின்றுக்கிட்டு உங்களுடைய மொபைலை கொடுத்து இதில் எனக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, அந்த கோழியை நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படின்னு செய்வாங்க சில பேர். அப்போ அந்த வீடியோவில் நீங்கள் கோழியை பார்த்துட்டு உடனே நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் குஞ்சுகளுக்கு. அதை மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. அப்படியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு பார்த்து எல்லாரும் இந்த கோழி இனம் வேணும், இந்த கோழி இனம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வளர்ப்பீங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு 5 மாதமோ 6 மாதமோ 4 மாதமோ 1 வருஷமோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அதை சந்தைக்கு நீங்கள் விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது, இந்த தரமான ரகங்களாக இருந்தால் நல்ல விலை போகும். தரமான ரகங்கள்லாம் நம்ம எதை சொல்கிறோம், ஒன்று நம்மளுடைய பூர்வீகம் சண்டை கோழி, அதான் அசில், அதை பெருவிடைன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அதிலிருந்து கிராஸ் ஆகிறது இடைவெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது எதுக்கும் இடைவெட்டு ஆகும், கிராஸ் ஆகும். ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கும் சண்டை சேவலை நம்ம போட்டோம்னா அதுலேருந்து இடைவெட்டுன்னு ஒன்று வரும், அதைத்தான் நம்ம இடைவெட்டுன்னு சொல்லுவோம், கிராஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெருவிடை நல்ல விலை போகும், சிறுவிடையும் நல்ல விலை போகும். இது ரெண்டுமே என்றைக்குமே தங்க மாதிரி தான். எங்கேயுமே இதுக்கு விலை வந்து எப்பயுமே ஒரு டைம் இறங்கினாலும் ஒரு டைம் நல்லா ஏறும். அப்போ இதில் வந்து நமக்கு நஷ்டங்கள் பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம பெரும்பாலும் அந்த ரகங்களை தான் வளர்க்கணும். இப்போ அதை நீங்கள் வளர்த்து எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் சந்தைக்கே கொண்டு விற்றுடலாம், வியாபாரிகிட்டே கொண்டு விடலான்னு நீங்கள் சில பேர் ஐடியா பண்ணுவீங்க. அல்லது உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் கொண்டு போய் இப்போ அங்கே விற்கலாம். சந்தையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சொல்கிற விலைக்கு கையில் வச்சுட்டு நீங்கள் விற்கலாம். இல்லை காலில் கட்டி போட்டுட்டு கூட அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு கூட விற்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய வசதிகள் இருக்குது. விற்பனை வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது. அருமையான விற்பனை வாய்ப்பு அந்த கோழிகளுக்கு இருக்குது. ஆனால் இதை நீங்கள் அந்த சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த வியாபாரிகள் குறுக்க நின்று மறிப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் அங்கங்கே நிற்பாங்க. ஒரு இடத்துல நின்று கூண்டு வச்சுக்கிட்டு கோழியை எடுத்துகிட்டு போகிறீங்க, கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம்பாங்க. அப்போ சந்தையில் என்ன விலை அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது. அன்றைய ரேட்டு, இப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ள சந்தைகளில் இந்த தேதி, இந்த 2ஆம் தேதி சனிக்கிழமையில் இன்றைக்கி ரேட்டு வந்து வடலூர் சந்தையில் கிலோ 280 ரூபா எடுத்துக்கிறாங்க. சண்டை கோழி, அதாவது சண்டை கோழியில் ஒரிஜினல் நாட்டுக்கோழி சண்டை கோழி 300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. பெரிய கோழியாக இருக்குனால 300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. சின்னது 250 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 280க்கு இது வெளியே இருந்து வர்ற வியாபாரிகளுடைய இதை பொறுத்து. இப்போ அதுவே நாம் வந்து ஒரு தனியாக ஒருத்தர் வந்து கோழி வளர்க்குறதுக்கு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம குத்து மதிப்பில் ஒரு விலையை சொல்லி விற்கலாம். ஒரு 500 ரூபா 600 ரூபான்னு சொல்லும்போது நமக்கு அதில் ஒரு 50 ரூபா 25 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
அப்போ இந்த வியாபாரிகள் குறுக்க இருந்து மறிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா, அங்கெல்லாம் சரியான விலை கிடையாது, இன்றைக்கி விலையே வீழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப விலை இறங்கி போச்சு. அப்போ 300 ரூபா விற்கிதுன்னு வச்சுங்க, அங்கே சந்தையில் 250 ரூபா தாங்க போகுது, அதனால தான் நான் எடுத்துக்கணும் 250 ரூபா தான் எடுக்கிறேன், நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பல வழிகளையும் நஷ்டத்தை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குறுக்க இருக்கிற வியாபாரிகளை நீங்கள் எப்பயுமே அவங்கள்ட்ட கொடுக்கணுன்றது விரும்பவே கூடாது. நேராக எடுத்துகிட்டு சந்தைக்கே போயிடணும். அங்கே போனால் தான் உங்களுக்கு பல பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விசாரணை நடத்தணும். அங்கே போயிட்டு என்ன விசாரணை பண்ணணும், யார் யார் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க, நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கணும். ஒரு ஆளுக்கு 4 பேரை நீங்கள் கேட்கும்போது கிளியரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, என்ன விலைக்கு எடுக்கிறாரு அப்படின்ட்டு. இவர் இந்த விலைக்கு எடுக்கிறார். சில பேர் கோழி இல்லைன்னு சொன்னால் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்குவாங்க. இப்போ எனக்கு கோழி வேணுங்க, நான் அவர் 280 எடுக்கிறார், நான் 290 எடுக்கிறேன் தாங்க அப்படின்னு சொல்லி போட்டியெல்லாம் வரும். அதனால் நீங்கள் இந்த கோழிகளை வந்து எடுத்துகிட்டு போய் ஏமாந்து தயவு செய்து வித்துற வேணாம். ஏன்னா பொருளை உருவாக்குற நமக்கு தான் விலை சொல்கிறதுக்கான தகுதியே இருக்குது. இதை வேறு யாரும் குறுக்கீடு யாராவது குறுக்கிட்டு உங்களுக்கு தகுதி இல்லை இந்த விலைக்கு கொடுங்கன்னு கேட்குறதுக்கான அங்கீகாரம் யாருக்குமே கிடையாது. அது அவங்க கேட்கவே முடியாது. அவங்க ஒரு ஆக்ரோஷமாகவோ அல்லது நீ கொடுத்தா கொடு இந்த ரேட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. என்னுடைய பொருள் நான் வளர்த்துருக்கேன், இந்த விலைக்கு தான் நான் விற்பேன் அப்படின்ற முடிவில் எப்பயுமே நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது. நிறைய பேரை நான் பார்க்குறேன், இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற சந்தைகளில் நிறைய பேரை நான் பார்க்குறேன். இந்த கிராமத்துலேருந்து நிறைய பேர் கோழிகளை வளர்த்து எடுத்துகிட்டு வராங்க. பாவம் ஆயா பாட்டி தாத்தா இப்படி வருவாங்க. இவங்கள்ட்ட இந்த குறுக்க இருந்துக்கிட்டு வியாபாரிங்க நின்றுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, இன்றைக்கி சந்தையில் வந்து 280 ரூபா போகுது, குறுக்கால நிற்கிற வியாபாரிகள் 250 ரூபாய்க்கு எடுக்கிறான். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, சந்தையில் என்ன விலைன்னு கேட்டோன்னா அங்கே 250 போகுது, கொடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கொடுத்து நிறைய பேர் குத்து மதிப்பில் வாங்கி அவங்க சம்பாதிக்கிறாங்க. வளர்த்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு எல்லாமே குழந்தைகளை போல் நம்ம அதுகளை வளர்த்து நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்ம அந்த கோழிகளை கூட வளர்க்குறோம். அப்படி வளர்த்து நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு நல்ல விலை கிடைக்கலன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உரிய வியாபாரிகளை எங்கே இருக்கிறான், யார் எந்த வியாபாரி நல்ல விலைக்கு வாங்குறாருன்றதை கரெக்டாக தேடணும். அதே நேரத்தில் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இந்த எலக்ட்ரானிக் தராசு வந்துருச்சு, எடை மெஷின். அதனால அதில் கொஞ்சம் பயம் இல்லை. கரெக்டாக அதில் கூட கோல்மால் பண்ணுற ஆள்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 5 கோழி எடுத்துகிட்டு போகிறீங்களா, எடை போட்டு எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ எடை மெஷினே விற்கிது. இப்போ ஈரோடு போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு கதைக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஈரோடு பகுதியில் இருக்கிற விவசாயிகள், அந்த பக்கம் இருக்கிற கோழி வளர்ப்போர் எல்லாருமே ஈரோட்டில் கிடைக்கிது இந்த ஸ்கேல், இந்த கையில் தூக்கி பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்கேல் கிடைக்கிது. அது வந்து ஒரு 350 ரூபா தான். அது இந்த கோழி வளர்க்குறவங்க அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எடை போடும்போது அதில் எடையை போட்டுட்டு எடை போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பேட்டரியை அதில் உள்ள செல்லை தனியாக கழட்டி வச்சுட்டு அதை எடுத்தியாக வச்சிட்டிங்கன்னா வீணாகாது. இது கிடக்கும், 2-3 வருஷத்துக்கு கிடக்கும். இதை மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க. அப்புறம் 10 கோழி வளர்க்குறீங்க, 50 கோழி வளர்க்குறீங்கன்னா உங்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்றத என்னுடைய நோக்கம். அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போதும் ஏமாந்துடக்கூடாது. என்னுடைய தோழர்கள் தோழியர்கள், எங்களுடைய சேனலை விரும்பி பார்க்குறவங்க, எங்களுடைய வியூவர்ஸ், நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது எந்த காலகட்டத்திலையும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒருத்தர் கோழி கொண்டு வந்து கொடுக்குறாரு, குஞ்சு கொண்டு வந்து உங்களுக்கு இறக்குமதி பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அவருடைய நம்பர்லேருந்து அவருடைய அட்ரஸ் வரைக்கும் எழுதி வாங்கிக்கணும். அந்த ஊருக்கு அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கிக்கணும். ஒரு நம்பருக்கு 2 நம்பர் 3 நம்பர் செல் நம்பர் நீங்கள் வாங்கிக்கணும். அவருக்கு வந்து ஏதாவது கொடுத்து ஒரு 4 நாளில் கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீங்கள் அதை திருப்பி கொடுக்கணும் அவருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்லி தான் வாங்கணும். நோய் வந்தால் திருப்பி தந்துடுவேன்னே, இங்கே எந்த நோயும் இல்லை, நல்லா பார்த்துக்குங்க அப்படி சொல்லணும். நோய் வந்துருச்சுன்னா திருப்பி வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்டுட்டும் நீங்கள் வாங்கணும். கோழி ஒன்றும் கிடைக்காத பொருள் இல்லை. இன்றைக்கி கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைச்சிட்டு போகுது. அவர் தந்தால் தான் கோழி கிடையாது. அதே போல் 10 பேர் இருக்கான், 1000 பேர் இருக்கான் கோழி தர்றதுக்கு. யார் வேணாலும் கோழி வளர்ப்பில் வந்து இறங்கலாம், ஒன்றும் பயமில்லை. இது ஒன்று கீழ்த்தரமான தொழிலோ அல்லது இது ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய தொழிலோ கிடையாது. இன்றைக்கி கோழி பண்ணையாளர்கள்லாம் கோழி பண்ணை வச்சு இன்றைக்கி கோடீஸ்வரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக கோடீஸ்வரன் ஆகுமே. முதல்ல 1000கள், அப்புறம் 10,000, அப்புறம் லட்சம், அப்புறம் 10 லட்சம், அப்புறம் 1 கோடி, இப்படி நாமளும் ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கான வழிகளை நம்ம தேடணும். முதல்ல ஒரு சின்னதாக ஒரு பண்ண வைக்கணும். அப்புறம் நமக்கு இடம் இருந்தால் முதல்ல ஒரு 10 கோழியை வாங்கி ஆரம்பிக்கணும். அப்புறம் 50 கோழி ஆகும், அது 100 கோழி ஆக்கலாம், அதுவே 1000 கோழி ஆக்கலாம். இந்த மாதிரி இது படிப்படியாக உயர்ந்துட்டு போகும். இதில் எல்லா விஷயத்துலையுமே வாங்குறதும் விற்கிறதும் அது 2 விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக இருங்க. கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த தொழிலில் ஜெயிக்கலாம். சரி, ஜெயிக்கலாம் வாங்க. இதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், ஜெயிக்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ஒரு அழுத்தழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.